ஹாய் ஹலோ வணக்கம். சீரியல் நடிகை ஸ்ருத்திகா மற்றும் சீரியல் நடிகர் ஆரியன் இவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு. 2024 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மகாராசி அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் 2 பேரும் ஒன்னா பேர் பண்ணி நடிச்சு இந்த சீரியல் மூலமாக தான் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் 2 பேருக்கும் இது செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி. ஸ்ருத்திகா இவங்க பார்த்தீங்கன்னா ஷானிஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. திருமணமான 3 வருடங்கள் கழித்து தான் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டேன், 3 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. சீரியல் நடிகர் ஆரியன் இவரும் பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகையான நிவேதிதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணவங்க தான். நிவேதிதா செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. திருமகள் சீரியலில் ஆக்ட் பண்ண சுரேந்தர் இவங்களை திருமணம் பண்ணி கேர்ள் பேபியும் இவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ ஸ்ருத்திகா மற்றும் ஆரியன் இவங்க ரீசெண்ட் டைமில் தான் இவங்களுக்கு வளகாப்பு வச்சு நடத்தியிருந்தாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. டெய்லி அவங்களோட ப்ரெக்னன்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க 2 பேரும். இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு, அதுவும் கேர்ள் பேபி, அதாவது பெண் குழந்தையை நம்ம ஸ்ருத்திகா பெற்று எடுத்திருக்கிறாங்க. அப்பா அம்மா ஆகிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஆனால் இப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு பெண் குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சின்ன திரைப்பிரபலங்கள், வெள்ளி திரைப்பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.